எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். வணக்கம் மக்களே, ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு செய்தியோடு தான் இன்றைய வீடியோ நம்ம தொடங்குறோம். திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை அதிரடியாகவே கைது செய்யப்பட்டிருக்காரு. சென்னை நீலாங்கரையில் உள்ள அவருடைய இல்லத்துல வச்சு தஞ்சாவூர் காவல்துறை இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. திடீரென உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது ஏன்? தமிழக வெற்றிக் கழகம் அதாவது டிவிகே கொடுத்த புகார்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த முழு விவரங்களையும் அடுத்தடுத்து வரப்போற நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் எதிர்வினைகளையும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முதல்ல இந்த கைதுக்கான பின்னணி என்னன்னு விரிவா பார்ப்போம். சமீபத்தில் காவேரி நீர் விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் பேசிய சில பேச்சுகள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த போராட்ட மேடையில நடிகை த்ரிஷா அவர்களின் பெயரை குறிப்பிட்டு பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த விவகாரம் காட்டுத்தீ போல பரவிய நிலையில தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியா டிவிகே கட்சியின் முக்கிய நிர்வாகியான எஸ் பைரவி அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது அதிகாரப்பூர்வமாக புகார் அளிச்சிருந்தாங்க. பெண்களின் கண்ணியத்திற்கு இழுக்கு விளைவித்தல், அவதூறாக பேசுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் அடிப்படையில தான் தஞ்சாவூர் காவல்துறை தனிப்படை அமைத்து இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து தமிழக அரசியல் களம் அப்படியே சூடாகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட செய்தி பரவிய உடனே தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சென்னை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை என பல முக்கிய நகரங்கள்ல திமுகவினர் வீதி மறியல், கண்டன ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க. இதனால பல இடங்கள்ல போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான் இந்த கைது அப்படின்னும் உடனடியாக உதயநிதி ஸ்டாலினை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலினை சென்னை காவல்துறையின் பாதுகாப்போடு தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போறதா சொல்லப்படுறாங்க. அங்க தஞ்சாவூர் வாக்குமூல பதிவு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்குது. தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுற உதயநிதி ஸ்டாலின் அங்குள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாரு. காவல்துறை தரப்புல அவரை நீதிமன்ற காவல்ல அடைக்க கோரிக்கை வைக்கப்படும். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர்கள் இது அரசியல் உள்நோக்கம் கொண்ட வழக்கு, அவசரமாக கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு கூறி உடனடியா ஜாமீன் மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டு வராங்க. நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்குமா அல்லது நீதிமன்ற காவலுக்கு அனுப்புமா அப்படிங்கறத சில மணி நேரங்கள்ல தெரிய வரும். நாமளும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அரசியல் ரீதியாக பார்த்தால் இந்த விவகாரம் திமுக மற்றும் டிவிகே இடையான நேரடி மோதலாவே மாறியிருக்கு. டிவிகே தரப்பில் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை யார் செய்தாலும் அதை சகித்துக் கொள்ள முடியாது, சட்ட ரீதியான நடவடிக்கை தொடரும் அப்படின்னு விளக்கம் அளிக்கப்பட்டு வருது. திமுக தரப்போ அரசியல் ரீதியா எதிர்கொள்ள முடியாதவர்கள் காவல்துறையை பயன்படுத்தி இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறார்கள், இதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வோம் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தால் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பெண்களை பற்றிய பேச்சு குறித்த நடவடிக்கையா அல்லது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.